Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டி வளர்வொளிநாதர் வைரவ சுவாமி கோவிலில் சம்பக சஷ்டி விழாவின் நிறைவு நாளில் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் சம்பக சஷ்டி விழா 6 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவின் நிறைவு நாளில் விநாயகர், துர்க்கை, மார்த்தாண்ட பைரவர், வளர்வொளிநாதர், வடிவுடையம்மாள் ஆகியோர் கோவில் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி புறப்பாடு நடந்தது. தொடர்ந்து சம்பக சஷ்டி சூரசம்ஹாரம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். தருமபுரி மற்றும் பெண்ணாகரம் பகுதிகளில் கள் இறக்கியதாக கூறி 5 பேரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றதை கண்டித்து தருமபுரி மதுவிலக்கு காவல் நிலையம் முன்பு 50க்கும் மேற்பட்டோர் திரண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மத்திய அரசு உணவு பட்டியலில் வைத்துள்ள கள்ளை மாநில அரசு போதைப்பொருள் என அறிவித்து தடை செய்வதற்கு சேலம் மண்டல பனை தொழிலாளர்கள் நல சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு கள் மீதான தடையை நீக்கும் வரை தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பனை தொழிலாளர்கள் எச்சரித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே வாகனங்களை அடமானம் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து வாகன உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணகுடியை சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் இசக்கிமுத்து ஆகியோர் வாகன உரிமையாளர்களிடமிருந்து குத்தகைக்கு வாகனங்களை பெற்று அவற்றை வாடகைக்கு விட்டு வந்ததாக தெரிகிறது. இதனிடையே வாகனங்கள் அடமானம் வைக்கப்பட்டது உரிமையாளர்களுக்கு தெரிய வந்த நிலையில் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் விடியாத அரசின் ஏவல் துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வாகன உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தங்களது நிறுவனம் தயாரிக்கும் மருந்து மாத்திரைகள் புதுச்சேரியில் போலியாக தயாரிக்கப்படுவதாக முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனம் புகார் அளித்திருந்தது. அதன்படி வழக்கு பதிவு செய்து ஆய்வு நடத்திய சிபிசிஐடி போலீசார் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதை கண்டுபிடித்தனர். தொழிற்சாலை மற்றும் குடோன்களில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மற்றும் காலாவதியான மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் 4 குடோன்களுக்கு சீல் வைத்து 2 பேரை கைது செய்ததுடன் தலைமறைவாக உள்ள 10க்கும் மேற்பட்டோரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே லாரியின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இளைஞர்கள் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோனேரிப்பட்டி வடக்கு காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ஷாஜகான் மற்றும் அரவிந்த் ஆகியோர் தம்மம்பட்டி கெங்கவள்ளி நெடுஞ்சாலையில் கொண்டையம்பள்ளி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வெள்ளிமலை பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர்கள் மூலப்பொருள் விலையேற்றத்தால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பல தலைமுறைகளாக ஊசி மற்றும் பாசி மணிகளால் ஆன பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வரும் நிலையில் அண்மை காலமாக மூலப்பொருட்கள் பல மடங்கு விலை உயர்ந்துள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே தங்களது வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நரிக்குறவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விலைவாசி, இந்த மணி விலைவாசி எல்லாம் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி முயற்சி பண்ணி எங்களுக்கு ஏழை பாலங்களுக்கு உதவி பண்ணி விடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேணும். இது இருக்கும் போது அது ஒரு மணிக்கு 1 ரூபா 4 8 கிடச்சிச்சு. இன்றைக்கி முதல் போட்டு விலைக்கு போட்டால் அந்தாட்ட பார்த்தா முதல்ல அடி வருது. அப்படி இருக்கும்போது இந்த காடை கவுதாரி பிடிக்க விட்டாங்களோ அதையும் இல்லை, அதில் ஆச்சும் பொழிச்சிருப்போம், அதுவும் கெட்டு போச்சு. இப்போ இந்த மணியெல்லாம் கெட்டுட்டா நாங்கள் என்ன தொழில் பண்ணி எப்படி பொழிக்கிறது? வேறு வழியில் அதிகாரிங்க ஐயா, நீங்கள் ஏதோ முயற்சி பண்ணி இது உடைய விலைவாசியை குறைக்க பொறுப்பு பண்ணி எங்களை பொறிச்சு கொடுக்கவும். சென்னை பூவிருந்தவல்லி அருகே ஏரியில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட காலாவதியான ஐஸ்கிரீம் மற்றும் பால் பாக்கெட்டுகளை பொதுமக்களில் சிலர் எடுத்துச் சென்றனர். வீரராகவபுரம் ஏரியில் சட்டவிரோதமாக குப்பை கழிவுகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை கொட்டி வரும் நிலையில் சிலர் காலாவதியான ஐஸ்கிரீம்கள், பால் பாக்கெட்டுகளை டன் கணக்கில் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதனை அறியாமல் பொதுமக்களில் சிலர் ஐஸ்கிரீம் மற்றும் பால் பாக்கெட்டுகளை எடுத்துச் சென்றனர். மேலும் காலாவதியான பொருட்களை கால்நடைகள் உட்கொள்வதால் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் பேரூராட்சியில் ஸ்டாலின் வருகைக்காக இரவோடு இரவாக போடப்பட்ட தார் சாலை ஓரிரு நாட்களிலேயே ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சேதமடைந்ததால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். வெள்ளலூரில் இருந்து LNT பைபாஸ் சாலை வரை சமீபத்தில் அமைக்கப்பட்ட தார் சாலை சேதமடைந்ததால் 2 தினங்களுக்கு முன்பு இரவோடு இரவாக பேட்ச் ஒர்க் பார்க்கப்பட்டது. பேட்ச் ஒர்க்கும் தரமற்ற முறையில் நடைபெற்றதால் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து காணப்படுகிறது. இதனால் இருசக்கர